புள்ளிகளாய் ஒரு வானவில். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. வாங்க கதைக்குள்ள போகலாம். ராஜசேகர் இருட்டினுள் வந்து நின்றான். லேசாக தூறல் வேறு போட்டது. நூல்கோத்த ஊசியாய் உள்ளங்கையில் சாரல் இறங்கிற்று. சாப்பிட்ட சாப்பாடு இன்னும் செரிக்கவில்லை. வெறும் பருப்பு தாளித்தமும் தேங்காய் துவையலும் தான். ஆனாலும் அமிர்தம் கோட்டல்களில் கண்டுபிடிக்க முடியாத நயம். மனசு ஒரு சிகரெட்டுக்காக ஏங்கிற்று. இப்படி நீங்க சிகரெட் குடிக்க போய் தான் புள்ளி இல்லை, சரஸ்வதி சொல்வாள். அதை நினைத்து சிரிப்பு வரும். அப்படியானால் உலகில் பாதி பேருக்கு குழந்தை இருக்காது. என்ன சிரிப்பு? சிகரெட் குடிக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லு, ஒத்துக்கிறேன். ஆனா பிள்ளை பிறக்காதுன்னு சொல்லாத. விட்டுடுன்னு சொல்லு சரஸ்வதி. விட்டுடுறேன். சரஸ்வதி உடனே அழுதாள். குழந்தை இல்லை என்கிற வடு அவளை அடிக்கடி அரிக்கும், காயப்படுத்தும். நடுஇரவில் ராஜசேகருக்கு இப்போதெல்லாம் கனவு வருகிறது. மறுபடி அதே கனவுதான். ஒரு குழந்தையின் முகம். அதுக்கப்புறம் 2 குதிரைகள் விரைந்து ஓடும். இடையிலே நதி சுழற்றி சுழி வீசும். சரஸ்வதி சுழிக்குள் திரிவாள். ராஜசேகர் குதிரை காலில் கட்டிருப்பான். காப்பாத்துங்க, அடிச்சுட்டு போகுது. சரஸ்வதி கதறுவாள். அந்த குழந்தை முகம் சிரிக்கும். ராஜசேகரனால் எதுவும் செய்ய இயலாது. மனசுக்குள் கவிதை குதிரையாய் ஓடும், நதியாய் அடிக்கும். குழந்தை சிரிப்பாய் சிரிக்கும். நதி மூலம் ரிஷி மூலம் எல்லாம் கண்டும் வெட்டி வில்லன் விருகென கேட்கும் முன்குரல். நடுஇரவு முத்தங்கள், நினைவாய் சில சேலைகள், நீ வளர்த்து செடி, வீடெங்கும் உன் நினைவு, விரிந்து கிடக்கும் உலகம், அதற்குள் நான், எனக்குள் நீ. அந்த கவிதை கேட்டு முகம் சுருங்கும். கண்மறையும் நாசி, பிறகு உதடு. கடைசியாக தேடுகையில் குழந்தையே இருக்காது. அதற்கு பிறகு முழிப்பு வந்துவிட்டால் பிறகு உறக்கம் வராது. மறுபடியும் சிகரெட்டுக்காய் எங்கும். சரஸ்வதி ஒரு கழித்து படுத்திருப்பாள். கைகள் நெற்றியில் பரவி இருக்கும். இப்போது சிகரெட் குடித்தால் என்ன? எழும்புவா போகிறாள். பாதகி எழும்பினாலும் எழும்புவா. அவள் கேசத்தை நீவி விட்டான். அவளுக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தால் நன்றா இருந்திருக்கும். அவளை ஒரு குழந்தையாய் மாறி இருக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது. வீடு நிறைய பொம்மைகளும் விளையாட்டு சாமான்களுமாய் வாங்கி போட்டிருந்தாள். ஆனால் ஒரு குழந்தை தான் இல்லை. அம்மா இவளை விட கொஞ்ச வயதில் 4 குழந்தைகளை பெற்றிருந்தாள். இந்த கல்யாணமே வயதான பிறகு செய்து கொண்டதுதான். அவள் 30 ஆரம்பத்தில் இருந்தாள். இவன் 30களின் நடுவில் 2 வரம் கவலைப்படவில்லை என்பது நிஜம். பிறகு சரஸ்வதியை பிறமனைகள் நோக்கின. என்ன சரஸ்வதி, விசேஷம் ஏதும் உண்டா? என்ன மாப்பிள்ள, பயங்கர பிளானிங்கா? பின்மண்டிகள் சுரீன் என உரைத்தது. சரஸ்வதி தலை குனிந்து நின்றால். வீட்டுக்குள் வந்து கண்கலங்கி படுத்து கொண்டாள். அன்று ஆரம்பித்தது. வாழ்க்கையில் எல்லாம் இருக்கிறது. பணம், வசதி, தேவையான அளவு பக்தி. ஆனால் குழந்தை இல்லை. சரஸ்வதி, இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும், பீரியட்ஸ் தள்ளி போயிருக்கு, கண் என்ன சொன்னான். ராஜசேகருக்கு கூட சந்தோஷம் அலையடித்தது. எல்லாம் டாக்டரை பார்க்கும் வரைதான். சரஸ்வதி நிறைய குழப்பிக்கிற, அதனாலே பீரியட்ஸ் லேட் ஆகும். திஸ் இஸ் ஜஸ்ட் லேட் பீரியட்ஸ் மிஸ்டர் ராஜசேகர். அங்கேயே சரஸ்வதி வெம்பினான். ராத்திரி திடீரென முழித்து பார்க்கும்போது பக்கத்தில் இல்லை. சமையலறை நடுவில் கிடந்தான். பக்கத்தில் தூக்க மாத்திரை பொட்டி. கடவுளை, அவசரமாய் ஆஸ்பத்திரியில் சேர்த்தான். எனிமா, ட்ரிப், டெட்டால், பினாயில், டெட்ரைஸ்களை, நாமாஸ்களை. மீண்டும் சரஸ்வதி. இனிமே இதை மாதிரி பண்ணாத சரஸ்வதி, உனக்கு குழந்தை வேணுமா? வா தத்தெடுப்போம். வெறித்தபடி உட்கார்ந்திருந்தாள். திருப்பதிக்கு போய் காணிக்க போடுங்க, என் வயத்துல உங்க பிள்ளை வேணும்னு வேண்டுங்க. சரஸ்வதி நகையை கழற்றி கையில் தந்தாள். வித்துட்டு அவ்வளவும் உண்டியல்ல போடுங்க. சரஸ்வதி அள்ளி கோதிக்கொண்டான். ராஜசேகர் மனசுக்குள் ஒரு குரல், எனக்குள் நான், உனக்குள் நீ, நமக்குள்ளது. திருப்பதியில் இறங்கினதும் வெங்கடேசன் நின்றிருந்தான். 5 வருடங்களுக்கு முன்பு பார்த்தது. மெலிந்திருந்தான். பையை சிநேகமாய் வாங்கி கொண்டான். தோளை தழுவினபடி அனைத்து ஆட்டோவில் ஏற்றினான். ராஜசேகர் பையில் பணத்தை ஒருமுறை தொட்டு பார்த்து கொண்டான். வெங்கடேசன் இந்த பணத்தின் கதையை கேட்டு சிரிக்கக்கூடும். நகையை காணிக்கையாக்கினால் எல்லாம் சரியாகிவிடுமா? தெரியவில்லை. தற்கொலை வரை சென்ற சரஸ்வதி நம்பிக்கையை ஏமாற்ற முடியவில்லை. எத்தனை குழந்தைங்க ராஜசேகர்? இல்லை, எல்லாரும் பார்த்ததுமே கேட்கிற கேள்விதான். ஆனால் பதில் வந்ததும் கவலைப்படுவார்கள். வெங்கடேசன் அவனை ஆதரவாய் பற்றினான். எனக்கு 6 மாசம் ஆச்சு. லதா எப்படி இருக்கா? அப்பா அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிக்கல சேகர். லதா வேலைக்கு போறதையும் நான் விரும்பல. சின்ன வீடு, 2 ரூம் தான், ஒரு குழந்தை. சந்தோஷம் தானே? ஏனோ சந்தோஷம் இல்லாமல் அவன் சொன்ன மாதிரி இருந்தது. லதாவை கிட்டத்தட்ட 6-7 வருடங்களாய் வெங்கடேசன் காதலித்தது தெரியும். வெங்கடேசன் பணத்தில் புரண்டவன். 2 ரூம் அவனை நிச்சயம் கஷ்டப்படுத்தும். அந்த முகச்சுளிப்பு பேச்சில் தெரிந்திருக்கும். வீடு என்று கூட அதை சொல்ல முடியாதென்பதை அதை பார்த்த பிறகுதான் ராஜசேகர் தெரிந்து கொண்டான்.
தட்டி போட்ட தாழ்வாரம் ஒன்றும் சமையலறை ஒன்றும் லதா முன்னே பார்த்ததுக்கு ஏகத்து கருத்திருந்தாள். உள்ளறையிலேயே தொட்டில் ஒன்று இருந்தது. உள்ளே வெங்கடேசன் சாடையில் குழந்தை. சரஸ்வதி ஞாபகம் சட்டன வந்தது. வாங்க. லதா கைப்பின் குபினாள். நல்லா இருக்கீங்களா? முதல்ல குளிக்கிறீங்களா? காஃபி தரட்டுமா? தாங்க, மெல்ல குளிக்கேன். காமன் பாத்ரூம் தான், 9 மணிக்குள்ள குளிச்சிடணும். ராஜசேகர் காப்பி குடித்து விட்டு உடனே குளித்தான். சலபலவன ஒரு பாத்ரூம். வெங்கடேசனுக்கா இந்த நிலைமை? மனசில் ஏதோ ஒரு முள் உறுத்தியது. ஒரு நாள் யமகா, ஒரு நாள் சிஎஸ்ஓ என்று வந்த வெங்கடேசன் எங்கே? ஒன்று குடித்த நாளுக்கு பாத்ரூமில் குளிக்கும் இவன் எங்கே? சுட சுட இட்லியும் சட்னியும் செஞ்சிடுறேன். எதுக்கு சிரமன்? ஹோட்டல்ல பார்த்துப்பேனே. சாப்பிடுங்க, நம்ம வீட்டில் இருந்துட்டு அதென்ன வெளியே சாப்பிட்றது? குழந்தை அழுதது. லதா தூக்கி வந்தாள். மாமா பாரு, அது இவனை பார்த்து கை போட்டது. சாப்பிட்டுட்டு வர்றேன், இரு. பேர் என்ன? பிரசவம் எல்லாம் இங்கே தானா? லதாவுக்கு ஜன்னி வந்து பிழைக்க முடியாமல் போயிடுவாளேன்னு தோணுச்சு. கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டா. அந்த குழந்தை இன்னும் இவனையே பார்த்து கொண்டது. இதையே தத்தெடுத்து கொண்டால் என்ன? மனசில் பொறி தட்டியது. இந்த கஷ்டத்தில் வெங்கடேசன் சம்மதிக்காமல் இருப்பானா? மனசு கணக்கு போட ஆரம்பித்தது. ஊருக்கு போய் சரஸ்வதியையும் கூட்டி வரலாம். கோவிலுக்கு போகணுன்னு லெட்டர்ல எழுதியிருந்தியே, நேர்த்தியா? சரஸ்வதிக்கு வேண்டுதல். நல்லா இருக்காங்களா? குழந்தை இல்லைன்னு குறை தவிர. கூட்டிட்டு வந்திருக்க கூடாதா? லதா கேட்டாள். வரணும், கட்டாயம் வர வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி வெங்கடேசனிடம் தனியா பேசிவிடும் என நினைத்து கொண்டான். ராஜசேகர் இருட்டினுள் வந்து நின்றான். லேசாக தூறல் வேறு போட்டது. நூல் கோத்த ஊசியாய் உள்ளங்கையில் சாரல் இறங்கிட்டு. சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கவில்லை. சரஸ்வதி இல்லாத சுதந்திரத்தில் சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். வெங்கடேசன் நாற்காலி கொண்டாந்து போட்டான். கீறு சென்று அதை மடங்கி உட்கார்ந்தது. திரும்பினவனை வெங்கடேசன் அழுந்து பிடித்து கொண்டான். எவ்வளோ நாளாச்சு பேசி? குழந்தை தூங்கிருச்சா வெங்கி? அது பிறந்திருக்கவே கூடாதுன்னு இருக்கு சேகர். அநேகமா நான் நினைத்ததை தான் அவன் சொல்வான் போலும். காரியம் இத்தனை லேசாக முடியுமானால் திருப்தி. ஆண்டவனே நன்றி. என்ன சொல்ற? அதுக்கு காட்ல கோல்டா? ரொம்ப நேரம் அழுதுச்சுன்னா ப்ளூ ஆகிடும். என்னென்னு செக் பண்ணால் டாக்டர் இப்படி சொல்கிறாங்கடா. ஆப்ரேஷனுக்கு 1 லட்சம் செலவாகும்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் நர்சிங் ஹோமில். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாலும் சில 1000 ஆகும். லதா அது மேலே உயிரையே வச்சிருக்கா. வெங்கடேசன் குரல் கம்மிட்டு. இது போனால் தாங்க மாட்டா சேகர். அன்னன்னைக்கு பாட்டை ஓடவே பெரிய கஷ்டமாக இருக்குது சேகர். இன்னைக்கு நீ வந்தியன்னு தான் 3 வேளை டிஃபனும் சாப்பாடாம். மற்றபடி கஞ்சி, கோதுமை, ராகி, அரிசி கஞ்சி வரமே கூட பரவாயில்ல சேகர். குழந்தை நான் ஏதாவது செய்ய முடியுமா வெங்கி? முடியாதுடா, மனசு திறந்து கேட்டுக்க. அது போதும், ஆறுதலா இருக்கும். லதா போயிடுவான்னு பிரசவத்தோடு சொன்னப்ப கொஞ்சம் பணம் வேற தேவைப்பட்டது. யார்கிட்ட கேட்டும் இல்லை சேகர். ஜிஹெச்ல கூப்பிட்டாங்க. குடும்ப கட்டுப்பாடு ரூபா தந்தாங்க, கார்லிக்ஸ் தந்தாங்க. லதாவுக்கு தெரியாது. மொட்டை மாடி சூரில் மடிந்து உட்கார்ந்து சரிந்தான். இவனிடம் போயா குழந்தையை தத்தெடுக்க கேட்க நினைத்தேன். மனசு கசிந்தது. ராஜசேகர் கீழறங்கி போய் பணத்தை எடுத்து வந்தான். ரமாய் மடிந்து கிடந்த வெங்கடேசன் கையில் திணித்தான். வச்சிக்கோடா, குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணு. 1.5 லட்சம் இருக்கு. வேணாம் சேகர், நான் பணம் கேட்கல. என் துக்கத்தை வச்சுக்கோ. வட்டி இல்லை, கடன் இல்லை, நேர்த்தி. உன் குழந்தை நல்லாகணும் வெங்கி. நல்லாயிரும். அன்று கனவிலும் குழந்தை வந்தது. குதிரை வந்தது, விரைந்து ஓடிட்டு. இடையிலே நதி சுழற்றி வீசும் சுழி. உள்ளிறங்கும் சரஸ்வதி. குதிரை காலில் கட்டப்பட்ட ராஜசேகர். காப்பாற்ற கதறும் சரஸ்வதி. மனதில் குதிரையாய் ஓடும் கவிதை. சிரிப்பாய் சிரிக்கும் குழந்தை. ஆனால் இன்றேனோ குழந்தை மறையவில்லை. கரையில் முழுசாய் நின்றிருந்தது. அதன் கையை பிடித்தபடி. யார் அது? சரஸ்வதி.